என்னடா இதெல்லாம்? டெல்லி கொண்டு வரதுக்கு முறுக்கு அதிரசம் கரபுந்தி எல்லாமே இதுல இருக்கு. தம்பி, நீ லட்சுமியும் டெல்லியில போய் குடும்பம் நடத்த உங்க மாமனார் கொடுத்த சீர்வரிசப்பா. அலமேலு அத விவரமா எடுத்து சொல்லு அவனுக்கு. அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு, உரலு, உலக்க, புழுங்கரிசி, பச்சரிசி, புதுப்புளி, பழைய புளி, சுண்டவத்த, மிதுக்க வத்த, மோர் மிளகா, எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், உப்பு கண்டம், கருவாடு, தட்டப்பயிறு, டெல்லியில போறோம்னு நான் மளிகை கடையை வைக்க போறேன். ஒண்ணு செய்ய, காலையில காபி சாப்பிட பாலுக்கு என்ன செய்வேன்? 2 எருமையை ஓட்டி விடு. என்னடா அந்த எருமை நான் தான் ஓட்டிட்டு வருவேன். நீதான் வர்ற, அப்புறம் எருமாடு எதுக்கு? யாருக்காவது அறிவு இருக்கா? இதெல்லாம் பிளைட்ல ஏத்துவானா? பொண்ணை தவிர ஒரு துரும்பு கூட வரக்கூடாது. அதுதானே, அவ்வளவு பெரிய ஊர்ல இதெல்லாமா கிடைக்காது. சொன்னா கேட்டா தானே, பொம்பளைங்க வச்சதுதான் சட்டமா. சரி, அத விடு ராசு. ஊர் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தவறாம வர்றவர் ராவுத்தன் தான். கால்ல விழுங்க. வேற கோணப்பயலா இருக்கான். ஓங்கால அவங்கள விழுக சொன்னா விழுங்க. எல்லாம் வல்லவரான அல்லாஹ் உங்களுக்கு துணியா இருப்பார் என்று வேண்டிக்கிறேன். பிஸ்மில்லா. நல்லா இருங்க. அடுத்தா போல எல்லாம் தெரிஞ்ச மணியக்காரங்கால விழுங்க. நல்லா இருங்க. நல்லா போனா போகுது, இவங்கால விழுங்க. நல்லா இருங்க. செக்க விட்டு உலக்க இருக்க முடியாது, உலக்கி விட்டு செக்கு இருக்க முடியாது. செக்கு உலக்க மாதிரி சேர்ந்து இருங்க. கிட்டத்தட்ட எண்ணெய் தேய்ச்சி குடிச்ச எஃபெக்ட். அடுத்து யாரு? நாங்க. அடுத்தது நாங்க தான். போறது டெல்லி. சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கங்க. நல்லா தான் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். நீதான் பண்ண. 16 தெத்து. சரி, 1 2 அதோட நிறுத்து. அடுத்தது தாய் மாமன் காலு. எங்க அவன் பாரு. அதிசயமா ஒரு பொண்ணு பெத்துட்டான். அன்னையில இருந்தே அழுதுட்டு இருக்கான். விழுந்தவன் விழுந்தபடி இருக்கான். வாயை திறந்து ஏதாவது சொல்லி சொல்லடா. நல்ல 2 வார்த்தை சொல்ற. அது சரி. இவ்வளவு பேர் காலினா உழணுமா? ஆமா, இவனுக்கு எல்லாம் பெரிய மனுஷனுங்க. கால்ல விழுவலைன்னா நாளைக்கு பஞ்சாயத்து வச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்ம ஊர்ல பெரிய மனுஷங்க ரொம்ப ஜாஸ்தி. பிறந்துட்டாங்களே, இப்ப போய் என்ன பண்றது? அவ்வளவு பேர் காலில என்னால விழ முடியாது. வேணும்னா நான் ஒரே இடத்துல படுத்துக்கிறேன். அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. 2 ஒண்ணுதானே. நீங்க படுங்க. வாங்கப்பா. வேற யாரு ஆசீர்வாதம்? சின்ன பையன் நான் பண்ண மாட்டேன். சும்மா கடடா. தம்பி எந்திரிப்பா. பெரியவங்க எல்லாம் தீர்ந்துட்டாங்க. ஏந்திரி தம்பி. ஆட தூங்கிட்டான் போல இருக்கு. ராத்திரி பூரா குதிரை மேல போனார் இல்லையா, அதான் தூங்கிட்டாரு. அப்ப குதிரையும் தூங்கி இருக்குமே. போய் குத்தி கலப்பா. சரி, நாங்க போயிட்டு வரோம். டெல்லிக்கு போய் தூங்கிடாத. சாமி வருது. சாமி. நல்ல சகுனம். சாமி அடிச்சது நல்ல சகுனம். நல்ல சகுனமா நல்ல அடியான்னு சட்டையை கழட்டினா தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் இவனை பாக்குறேன். சாமி ஆடி பல பேர் அடிச்சான். அப்பெல்லாம் நான் சாமி நினைச்சேன். இப்பதான் புரியுது, இவனுக்கு எவனை பிடிக்கலையோ அவன் எல்லாம் அடிக்கிறாயா. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. சரி, நான் புறப்படுறேன். உன்னை பாசமா வளர்த்துட்டான், பிரிய முடியல. சரி, வச்சுக்க. ஐயோ, என்னையா உங்க கலாச்சாரம்? கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஏன் குழப்புறீங்க? ஐயோ, நீ புறப்படு, விமானம் போயிடும். ஆமா, வாங்கய்யா. வாங்கம்மா. டிரைவர், நீ போய் பிரபாவை கூட்டி வா. சரிங்க. அடியாத்தி, எவ்வளவு மீனுங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல குளத்துல தான் மீனுங்க இருக்கும். அதை பிடிச்சு நாங்க குழம்பு வைப்போம். இந்த ஊர்ல எல்லாம் ஆறு குளங்க இல்லாததுனால கண்ணாடி தொட்டில வளர்த்து குழம்பு வைக்கிறீங்களா? ஆமாங்க. சரியான பட்டிகாடா பண்றவா இருக்கும் போல இருக்கு. ஐயா,
சமத்தியா மாட்டிக்கிட்டாரு. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க ராஜா? இப்பதான் போன இடத்துல எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஐம் சாரி பிரபா. என்னதான் நடந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒரு சாரி போட்டு முடிச்சிருவீங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்து போச்சு. டெலிகிராம்ல எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியல. என்ன நடந்தது சொல்லுங்க. ஊரே ஒன்னா சேர்ந்து என்ன மயக்கி எங்க அக்கா மகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்கலைன்னா எங்க ஊர் கிணறு பூரா புணமா தான் ரொம்பி வடிங்க. பிரபா, நம்ம 2 பேரும் டெல்லி லெவல்ல பழகணுங்க. இந்த சம்பவத்தால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடக்கூடாது. என்ன நான் இவ்வளவு பெரிய சாக்கு நீ சொல்ற? உன்னால எப்படி சிரிக்க முடியுது? ராஜா, உங்களுக்கு வேணா இது சேட் நியூஸா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பழகி போன விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சரியா அமையணும்னு சொல்லுவாங்க. அப்படி அது சரியா அமையலைன்னா மறுபடியும் இந்த உலகம் என்னத்தான் ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்லும். இப்ப அப்படி பேச அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல பாருங்க. அதனாலதான் இந்த பொட்டை ஒரு தடவை பொட்டை அழிச்சிட்டா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதை வைக்கவே விட மாட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட். பிறந்தாச்சு, இனிமே சாகர வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகணும். வாழ்ந்துடுறேன். தயவு செஞ்சு உங்க ஒய்ஃபை கூப்பிடுறீங்களா? லட்சுமி, லட்சுமி, இவங்க என் கூட வேலை பார்க்கிற பிரபா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க. நல்லா இருக்காங்க. வெரி நைஸ். வரேங்க. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. ஓகே. உங்க 2 பேரையும் ஆசை தீர வாழ்த்துட்டு கண்ண முள்ளான்னு பார்த்தமா. உலகத்துல அவங்கவுங்க நினைக்கிற ஆசை நிறைவேறது இல்லம்மா. எல்லாமே நேர்மாறா தான் நடக்கும். இந்த புள்ளைக்கு ஏற்கனவே ஒரு முறை பொண்ணு இருக்குது. அதை கட்டி வச்சிருவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அந்த புள்ள கூட பழக விட்டுருக்க மாட்டேமா. ராஜா நல்லவர்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட தான் வாழணும்னு அவர் விரும்பினாரு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எங்களுக்கு பாதகமா அமைஞ்சு போச்சு. இப்பவும் சொல்றேம்மா, ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட போறதில்ல. ஏய், உனக்காகத்தான் நான் வாழறேன். நீ வாழ்றத பாக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஒருத்தர் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஊரே பார்த்து சிரிக்கும்படி என் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. கங்க்ராச்சுலேஷன் ராஜா. தேங்க்யூ. கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஜாம் ஜாமன் நடந்துச்சா? உன்ன மாதிரி ஒரு சிநேகிதன் யாரும் இல்லப்பா. இதே ஆபீஸ்ல பல வருஷமா ஒன்னா ஸ்டாஃபா வேலை செஞ்சிருக்கிறோம். உன் கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் உண்டா? ஒரு இன்விடேஷன் தனியா அடிக்க மாட்டாங்கப்பா, மொத்தமா தான் அடிப்பாங்க. அதுல ஒண்ணு அனுப்பியிருந்தா கூட நீங்க எல்லாம் பார்த்துட்டு காரி துப்பி இருப்பீங்க. நல்ல பாதாள பைரி சினிமாவுக்கு நோட்டீஸ் அடிச்ச மாதிரி 2 சைடுலயும் கருடாழ்வார் படத்தை போட்டு அடிச்சிருந்தானுங்க. அதுவும் மஞ்ச கரல்ல. குடும்பம் ஆரம்பிக்கும் போதே மஞ்சள் நோட்டீஸா அடைச்சே. സാറേ കല്യാണം എന്ന് പറഞ്ഞാൽ അത് പിന്നെ പിന്നെ നടന്നേ കാണണം. അത് ആരെ കൊണ്ട് തടുക്കാൻ കഴിയില്ല. கல்யாணங்கிறது நம்மளா பண்ணிக்கிறது இல்ல சார். என்ன அவங்களா பண்ணி வைக்கிறதா ஐயா? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. இதையே எத்தனை கதையிலயா சொல்லுவீங்க? எங்க ஊரை வந்து பாத்துட்டீங்கன்னா தெரியும் சொர்க்கமா நரகமான்னு. கல்யாணம் பொண்டாட்டி ச்சே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் வரம் கொடுக்கல. எங்க ஊர்ல இருக்கிற 70 பெரிய மனுஷனுக்கு சேர்ந்து செஞ்ச சதி. అరే సాబ్ బాత్ छोड़ो, शादी के पार्टी कब देने वाले हो? பாத்தியா? అవును సార్, మీరు పెళ్లికి పార్టీ ఎప్పుడు ఇస్తారు? வீவான் பார்ட்டி. ஐயோ, கோரஸ் பாடாதீங்கப்பா. வர்ற வெள்ளிக்கிழமை ரிசப்ஷன் வச்சிருங்க, எல்லாரும் வந்து சேருங்க. மாமா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம். மாமா, வெள்ளைக்காரங்க எல்லாம் கூட உங்களுக்கு சிநேகிதமா மாமா? ஆமா, வெள்ளைக்காரனுங்க, மஞ்சக்காரனுங்க, பச்சைக்காரனுங்க, கருப்புக்காரனுங்க, சிகப்புக்காரனுங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லியில அப்படிதான். Is this original hair? என்னமோ கேக்குறாங்க. நான் பதில் சொல்லிக்கிறேன். Yes, it is original hair. Leave it. You take drinks. உங்களுக்கு இந்த மாதிரி சிநேகிதர்கள் எல்லாம் கூட இருக்காங்களா மாமா? அரைகுறை ஆடையை போட்டுக்கிட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியல. என்ன சொல்ற? உங்ககிட்ட பேசுறது பொம்பளை தான். கிராப் வெட்டிருக்கா. लड़की खूबसूरत है, जोड़ी बराबर है. अच्छा अच्छा. क्या हुआ? ஐயோ, அட விடுங்கம்மா. मत रो. ஏய், இப்ப எதுக்கு நீ அந்த பொம்பளை கட்டி பிடிச்சிடுத? மேகத்துல இருந்து வந்த நிலா மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்து இப்ப எனக்கு பொட்டு வச்சு விட்டது. இது பொம்பளையா இல்ல இப்ப வந்ததுங்களே அதுக்கு பொம்பளைங்களா? அந்த அம்மா மூஞ்சி உனக்கு நிலா மாதிரி தெரியுதா? முதல்ல உன் கண்ணு கண்ணாடியை போடு. மாமா,
ஐயோ ஏய் லட்சுமி நில்லு. இப்ப எதுக்காக நீ கத்துன? அது பாருங்க மாமா, அந்த பொம்பளை சிகரெட் குடிக்குது. நான் தான் சொன்னேன், இது காஸ்மோபாலிட்டிக் சிட்டி, தலைநகரம். சிகரெட் பிடிப்பா, இதே பொம்பளை பிராந்தி விஸ்கி கூட அடிப்பா, சந்தர்ப்பம் கிடைச்சா கேபரே டான்ஸ் கூட ஆடுவா. அதனால அவங்கள தப்பா நினைச்ச சப்புனாசி போடுவேன். இப்படி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு ஒண்ணு கட்டி வைக்கிறான்னு சொன்னேன். கேட்டானுங்களா? எல்லாருமா சேர்ந்து என் தலையை கட்டி வச்சுட்டானுங்க. ஒவ்வொன்னுக்கு இவனுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நான் ஆபீஸ்க்கு போறேன்? இப்ப மட்டும் அவனுக்கு என் கையில கிடைச்சானுங்க, அபிஷேகம் பண்ணி போடுவேன். கரண்டி கரண்டி தின்னு போல. மிஸ்டர் ராஜா, போனால சாப்பிடுறத விட கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்களா உங்க வைஃப்? அது எப்படி? ஸ்பூனை எல்லாரும் யூஸ் பண்றோம். அவ கைய அவளை தவிர வேற யாருமே யூஸ் பண்றது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அது மட்டும் இல்ல, சாப்பிடும் போது விரலும் நகமும் ஆகாரத்துல பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப், எந்த வியாதியும் வராதுன்னு கிராமத்தில் இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார். grandfather is a doctor. எஸ், ஆயுர்வேதாளம். ஆயுர்வேத டாக்டர். அடி உன்னால நானு. ஏன் மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காதா? ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்க ஒய்ஃப் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரிங்கப்பா. ஐஸ்கிரீம்